खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் அடிக்கரையில் இப்போது அமரவில்லை. சென்னையில் ஒரு மருத்துவமனையின் அருகில் இருந்தாலும் மாவலி ஞானேஸ்வரன் மகாராஜின் அருளால் அஷ்டாவகர கீதையை 18வது அத்தியாயத்தின் 79வது ஸ்லோகத்தை நாம் இன்று காணவிருக்கின்றோம். சத்தம் இறைச்சல் எதுவும் இல்லாம கிளியரா இருக்காமா? క్లియరానే ఉంది. ஓகே, we will continue now. 79வது ஸ்லோகத்துல patience, discrimination, even fearlessness. What use are these to the yogi? His nature cannot be described. He is not a person at all. இந்த அத்வைதத்தின் உச்சத்திலும் உச்சம் என்று சொல்லும் வகையில இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. இங்க என்ன ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து ஆர்டினரி பர்சன்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடிய ஒரு மெசேஜ் உச்சகட்ட ஞானமாக இருக்கின்றது. பொறுமை, பகுத்தறிவு, ஏன் அச்சமின்மை கூட. யோகிக்கு இவற்றாலான பயன் என்ன? அவனது இயல்பை விவரிக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு தனி நபரே அல்ல என்ற ரேஞ்சுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இங்க சொல்லியிருக்கிறார். இப்போ பொதுவா நம்ம வந்து தெய்வீக லட்சணங்கள் அப்படிங்கிற அடிப்படையில, ஞான லட்சணங்கள் அப்படிங்கிற அடிப்படையில சில விஷயங்களை கல்டிவேட் பண்ண சொல்லி பகவத்கீதையில கண்ணன் சொல்லி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிற விஷயம் பிரதானமாக இன்சிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அச்சமின்மை அப்படின்னா ஒரு தைரியம், அச்சமின்மை, இவைகள் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டிஸாக சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் அப்கோர்ஸ் பகுத்தறிவு, ஸோ விவேகா அப்படின்னு சொல்லலாம். நித்திய அனித்திய வஸ்து விவேகா, அதாவது எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிவை செய்யும் ஒரு அற்புதம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் டு பிகம் ஏ ஞானி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விஷயத்திற்கு மத்தியில இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த மூணுமே யோகிக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா? பொறுமை, பகுத்தறிவு, ஏன் அச்சமின்மை கூட. யோகிக்கு இவற்றால் என்ன பயன்? அவனது இயல்பு விவரிக்க முடியாதல்லவா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லைங்க. இது வந்து சொல்லப்பட்டது நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். பயிற்சிகள் என்பது கடந்த நிலையில் இருக்கின்றது பிரம்மம். நீ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நீ பிரம்மத்துல இல்லை, நீ மாயையில் இருக்க. ஏன்னா மாயையில தான் பயிற்சி எல்லாம் பண்ண முடியும். பிரம்மத்துக்கு பயிற்சி என்ன வேண்டி கிடக்கு? ஏன்னா இருக்கிறது அது மட்டும்தான். அது அதுவாகவே இருக்கும்போது அது ஏதாவது பயிற்சி செய்யத்தான் அடைய முடியுமா அப்படின்னா எதுவுமே இல்லை. இன்னும் ஏன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க, கர்மயோகம், பக்தி யோகம் என்னென்னமோ சொல்லி கொடுத்துட்டு இப்ப என்னடான்னா ஒண்ணுமே தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லைன்னா ஒண்ணுமே தேவையில்லை, எதுவுமே பண்ணாம இருந்தா நீ பிரம்மன் தான். ஆனா எதுவுமே பண்ணாம இருக்க முடியலையே. அப்ப எதுவுமே பண்ணாம இருக்க முடியாத போது சும்மா இருக்க வைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் தர வேண்டியது இருக்கு. என்ன பெருசா கர்மயோகத்துல சொல்லிட்டோம்? அவனை சும்மா இருன்னு சொன்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். சும்மா இருந்தாதான் நீ பிரம்மம்னு ஃபீல் பண்ணுவ. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. எந்த ஞான லட்சணமும் எந்த தெய்வீக லட்சணங்களும் வளர்த்துக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் கர்மயோகம் கூட பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நீ எதுவுமே பண்ணாம சும்மா இரு அப்படின்னு சொன்னா நடக்கிற காரியமா அது? அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி மைண்ட்ல அந்த சித்தம் சுத்தம் இல்லாத நிலையில இருக்கின்ற அந்த நிலைமையில கர்மயோகம் சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம சூசகமா கண்ணனை ஏமாத்துறான் பாருங்க. சும்மா இருன்னு சொல்ல மாட்டான், நிக்க மாட்டான். அப்போ பலனை எதிர்பார்க்காம கர்மம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். பலனையே எதிர்பார்க்காம கர்மம் பண்ணணுமா அப்படிங்கிற தோணுமா இல்லையா? பலனை எதிர்பார்க்காம பண்ற கர்மம் கர்மமா அது? அதுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படியே பண்ணாலும் அதுல பிடிப்பு இருக்காது. அப்போ நம்மளுடைய ஈகோவை கிரிப்பை குறைக்கிறதுக்காக அவனுடைய அந்த தாட்ஸ், அந்த கண்ணு மண்ணு தெரியாம ஓடிட்டு இருக்கிற அந்த தாட்ஸை நிப்பாட்டுறதுக்காக அவன் படிப்படியா சில வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினால அவன் கர்மயோகத்தை பத்தி பேச வேண்டியது இருந்தது. தெய்வீக லட்சணங்கள், ஞான லட்சணங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த பொறுமையை வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. விவேகம் இருந்தாதான், மாயை எது உண்மை எதுன்னு தெரிஞ்சாதானே இந்த மனசு ஓடிட்டு இருக்கிற மனசை நிப்பாட்ட முடியும். அப்போ
மனதை எந்த மனதால் உண்மையை மறைத்தேனோ அதே மனதை கொண்டு நான் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக சில பயிற்சிகள் தரப்பட்டது என்பது என்னவோ உண்மைதான். அப்ப இவைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டன அப்படின்னு கேட்டா, உன்னை நீ உணர்வதற்காக அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீதான் ஆல்ரெடி நீதானே. நீ உன்னை உணர்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அப்ப எதுவும் செய்யாம இருந்தாலே நீதான். ஆனா எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. என்ன ஒரு கொடுமை பாருங்க. சோ நம்ம சிந்திக்காம இருக்கிறதுக்கு, நாம ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறதுக்கு, நம்ம எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு, நாம சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரியா? அதாவது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். முயற்சியை நிறுத்துவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப முயற்சிக்கு எஃபோர்ட் எடுக்கணும் புரியுது. ஆனா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, முயற்சி நிறுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குப்பா அப்படிங்கிறேன். முயற்சி நிறுத்துறதுக்கு எதுக்குப்பா முயற்சி? ஏன்னா உன்னாலதான் முயற்சி சும்மா இருக்க முடியல இல்ல. அப்ப முயற்சியை நிறுத்தும் முயற்சி என்பதுதான் இந்த சித்த சுத்தி பயிற்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது ஏன் இந்த இடத்துல இந்த அஷ்டாவகிரர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ எல்லாம் இவற்றை கடந்த நிலையில் இருக்கின்றாய். உனக்கு பொறுமையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது மாயைக்கு உட்பட்ட விஷயம். நீ மாயையே அல்ல. மாய விளையாட்டுக்கு தானங்க தேவை. பொறுமை, பயமின்மை அப்படின்னதெல்லாம் எதுக்கு? மாய விளையாட்டுக்கு அவசியப்படுகிறது இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் நீயோ மாயையே இல்லையே. எண்ணங்களுக்குள் அகப்பட்ட விஷயங்கள் அல்லவா இவைகள் எல்லாம். நீ எண்ணங்களை கடந்த நிலையில் இருக்கின்றாய் அல்லவா. அப்ப உனக்கு எதுவுமே தேவையில்லையே என்ற அந்த விஷயத்தை அஷ்டாவகிரர் அந்த உச்ச நிலையை இருந்து பேசும்போது அவர் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த மாதிரி. சரியா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ். ஸோ இவர் ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, ஏன்னா பிரம்மத்துக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பிரம்மம் மாயை கடந்த நிலையில் இருக்கின்றது என்பதை உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவற்றால் என்ன பயன்? அவனது இயல்பை விவரிக்கவே முடியாது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னையா ஒண்ணுமே தேவையில்லைன்னா எப்படியா இருப்பான்? அவன் அவனா இருப்பான். எப்படி சொல்றது? ஏன்யா நீ மாயைக்குள்ளன்னா அவன் வந்து கருப்பா இருப்பான், வெளுப்பா இருப்பான், குண்டா இருப்பான், நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், சாத்வீக குணமா இருப்பான், ராஜச குணமா இருப்பான், தாமச குணமா இருப்பான். ஏங்க ஹவு குட் யூ டிஃபைன் யூ? இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கௌரி, நான் டிஃபைன் பண்ணிட்டே போகலாம். அவ இப்படி, அவ இப்படி, அவ இப்படி. ஏன்னா அந்த குணத்தை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அவ உருவத்தை வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ அவனுடைய பேச்சை வச்சு டிஃபைன் பண்ணலாம். இவ இப்படிதான் கத்தி கத்தி பேசுவா. ஸோ ஆல் தீஸ் டெஃபனிஷன்ஸ் வி கேன் கிவ் ஒன்லி இன் மாயா தானே. அவள் போட்டுன்னு இருக்கிற அந்த வேஷத்தை தான் நான் டிஃபைன் பண்ண முடியுங்க. அவள் எப்படிங்க நான் டிஃபைன் பண்ண முடியும்? பிரம்மஸ்வரூபத்தை நான் எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? பிரம்மஸ்வரூபத்துக்கு ஏதாவது ஆட்ரிபியூட்ஸ் இருக்கா? அதுக்கு உருவம் இருக்கா? அதுக்கு குணங்கள் இருக்கா? அதுக்கு ஏதாவது இருக்கா? அது உணர்வு மயமானவன், அவ்வளவுதான். அது ஒரு உணர்வாக இருக்கின்றது. இருப்பாக இருக்கின்றது என்று சொல்ல வேண்டியது இருக்கின்றது. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது we cannot define. அவன் பொறுமையாக இருப்பான், அவன் பயமில்லாமல் இருப்பான், அவன் அப்படி இருப்பான், அவன் இப்படி இருப்பான் அப்படின்னதெல்லாம் நான் சொன்னேன்னா அது மாயைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை விவரிக்கிற மாதிரி இல்ல ஆயிடுது. பின்ன எப்படி நான் அவனை விவரிக்க முடியும்? மாயை கடந்துள்ள அவனை நான் எப்படி விவரிக்க முடியும்? முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஏன்னா விவரிப்பு என்பதே எண்ணங்களுக்கு உட்பட்டதல்லவா. நான் எண்ணங்களை வச்சுதானே விவரிக்க முடியும் இப்போ. பட் எண்ணங்களை கடந்த நிலையில் இருக்கின்ற அந்த வஸ்துவை எப்படி விவரிக்க முடியும்? அதுவாக இருக்கத்தான் முடியும். அதற்கு மேல் விவரிக்க முடியாது என்ற அந்த விஷயத்தை தான் அழகா இயல்பை விவரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஓகேவா? அவன் ஒரு தனி நபர் அல்ல. எகைன் இந்த மாயைக்குள்ளதான் நீ வந்து ஒரு மனுஷனா பார்க்கும்போதுதான் நீ வந்து ஏய் அவன் யாருடா, அவன் எப்படிடா இருப்பான், டேய் அவன் ஒரு தனி நபரா பார்த்ததுனால தானடா அவனை விளக்க முடியும். பட் அவன் அப்படி இல்லடா, அவன் தான்டா எல்லாமா இருக்கான், இது எல்லாமே இல்லவே இல்லடா, அதுடா அதுடா அது எப்படின்னு சொல்ல முடியாதுடா. ஏன்னா அது அதுவாக இருக்கும்டா. அது எடுத்துக்கொண்ட வேஷத்தினை ஆயிரக்கணக்கில் டிஃபைன் பண்ணலாம். ஆனா அது வேஷங்கிறது இன்னவே இல்லை இல்ல. வேதிரிக் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை இல்ல. இல்லாத விஷயத்தை எப்படி நான் டிஃபைன் பண்ண முடியும்? அவனுடைய உண்மையான சுரூபத்தை எப்படி நான் டிஃபைன் பண்ண முடியும்? அவன் ஒரு தனி நபர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர்பா டிஃபைன் பண்ணிடுவேன். அவன் நபரே இல்லையே. அது ஒரு பிரம்மஸ்வரூபம் என்று அழைக்கப்பட்டு அது ஒரு இருப்பாக இருக்கின்றது. இந்த சத்து சித்து ஆனந்தம் என்பதும் கூட ஒரு முழுமையான வர்ணனைன்னு சொல்ல முடியாதுங்க. அது சொல்லணுமேன்றதுக்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சத்து சித்து ஆனந்தம், இந்த உணர்வு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது இருப்பாக இருக்கின்றது, எப்போதும் இருப்பது, எப்போதும் இருக்கிறதுக்கு எப்போதும் இருக்கிறதுன்னு சொல்லத்தான் வேணுமா?
ஏன்டா எப்பயுமே இருக்கிறது அதுவாக இருக்கு அப்படின்னு அதை ஏன் சொல்லணும்? சித்தாக இருக்கின்றது, உணர்வு மயமா இருக்குல்ல, அப்புறம் என்ன சித்தாக இருக்கும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஆனந்தமயமான. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ ஒரு பிரம்மஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர தட் கனாட் பி கம்ஸ் அண்டர் ப்ராப்பர் டெபினிஷன் சொல்ல வரேன். அதை கூட ஒரு உண்மையாக பிரம்மத்திற்கு டெபினிஷனாக சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்ல, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில என்னமோ ஒண்ணு பயிற்சி பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற விஷயம்தான். நான் அல்டிமேட்லி என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே உன் மனதை சுத்தப்படுத்துவதற்காகத்தான், கொந்தளித்து ஓடும் அந்த மனதினை அமைதிப்படுத்துவதற்காகத்தான். ஏனென்றால் அந்த கொந்தளித்து கொண்டோடும் அந்த மனது அமைதியாக இருக்கும்போது தான் தானாகவே மாறிவிடுகிறது, அது அதுவாகவே ஆகிவிடுகிறது, நீ நீயாகவே மலர்ந்து விடுகிறாய். நத்திங் நீட்ஸ் டு டூ எனிதிங். நீங்க தாங்க இருக்கீங்க. நீங்கள் நீங்களாகவே இருக்கும் போது எண்ணங்களின் பின்னலிலே சிக்கிக்கொண்டு எண்ணங்களே நான் என்றும் எண்ணங்களுக்கு அப்பால் உள்ள அந்த பிரம்மஸ்வரூபத்தை மறந்து விட்டேன் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பது எண்ணங்களின் சிக்கியதால். ஆனால் எண்ணத்தை நிறுத்தினா அங்க என்ன இருக்கும்? எண்ணுபவன் மட்டுமல்லவா இருப்பான். எண்ணுபவனே எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொண்டு எண்ணுபவன் இல்லை என்று என்னதான் மறுத்து பேசினாலும் உண்மையில் அவைகள் நீங்க வேண்டுமெனில் அந்த எண்ணம் கொஞ்சம் சுத்தமாக வேண்டும். கொஞ்சம் அந்த எண்ணம் கொந்தளித்து கூடுகின்ற எண்ணம் கொஞ்சம் அமைதியாக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் சித்த சுத்தம் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த எல்லா பயிற்சிகளும் நமக்கு கொடுக்கப்படுகின்றதே தவிர உண்மையில் ஞானத்திற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஏனென்றால் நீ ஆல்ரெடி ஞானியாகத்தான் இருக்கின்றாய். அதனால் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்மை நாம் சுத்தப்படுத்தி கொண்டு நம்மை உணர்வதற்காக என்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உண்மையான பிரம்மஸ்வரூபத்தில் எந்த பயிற்சியும் இருக்காது. நீங்க சுரூபத்தில் இருக்கும்போது பொறுமையா இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுவுமே எடுபடாது. பயம் இல்லாமல் இருப்பார்கள். ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே அர்த்தமற்ற பேச்சாக மாறிவிடுகிறது என்பதை உணர்த்தத்தான் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லி இருப்பதாக நான் உணர்கின்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதனால அவர் பொறுமை, பகுத்தறிவு, அச்சமின்மை இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். சித்தம் சுத்தமாகிற வரைக்கும் தெய்வீக லட்சணங்கள் கண்ணன் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், தப்புன்னு இல்லை. பட் அல்டிமேட் ட்ரூத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அது புரியும் போது நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும்னா, ஆஹா ஒண்ணுமே செய்ய வேணாமா, சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த அஷ்டாவகிர கீதை மட்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றதா? அப்ப சும்மா இருக்க தெரியாமத்தான் இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனா? சும்மா இருந்தால் எத்தனை ஆனந்தம் என்று ஒரு உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, ஆராய்ச்சி பண்ணுனா விசாரம், ஞான ஆராய்ச்சி, ஞான விசாரம். ஞான விசாரமே தேவையற்றதுங்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அஜ்ஞான விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், ஏன் என்கிட்ட மட்டும் அவங்க அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறாங்க, என்ன மட்டும் வச்சுக்கல, இப்படின்னு கேவலமான ஆராய்ச்சிக்குள்ள போறியே. ஞான விசாரமே அர்த்தமற்றது என்று சொல்லும் நிலையில் இருக்கும்போது அஜ்ஞான விசாரத்தால் உனக்கு என்ன பயன்? ஞான விசாரத்துல பண்ணும்போது கூட ஏதோ சாத்விக சுகமாவது கிடைக்குங்க. இந்த அஜ்ஞான விசாரத்தால் உனக்கு வெறும் துக்கம் மட்டுமே மிஞ்சி இருக்க, ஆனாலும் இதை பற்றி கொண்டிருப்பானேன் என்று சிந்திக்க வேண்டும். ஆதலால் ஒட்டுமொத்த விசாரத்தையும் அல்லது எண்ணங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக, விடுபட்ட நிலையில் பிரம்மம் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதாக புரிந்து கொண்டு எண்ணத்தின் பின்னல்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் நோக்கமாக நான் கருதுகின்றேன். அண்ணா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ ஆத்த கடக்கிறதுக்கு படகு தேவை. ஆத்து கடந்ததுக்கு அப்புறமா அந்த படகை தலையில சுமந்தான் அப்படின்னா அது முட்டாள்தனம் தான். அதை விட்டுட்டு போயிட வேண்டியதுதான், கடந்தாச்சு. ஸோ அது சித்த சுத்தம் ஆகிற வரைக்கும் இந்த திதிக்ஷா, விவேகம், அந்த அபயம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே நான் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா இருக்கிறது ஒண்ணுதான். அந்த பொறுமை, அந்த திதிக்ஷா அப்படிங்கிறது பொறுமையற்றவர்னு இன்னொருத்தர் இருந்தா தானே நான் நினைக்க முடியும். நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது பொறுமை ஒருத்தர்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி விவேகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது உண்மை பொய் அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ஞ்சு அதை பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கும்போது அதை பகுத்தறிஞ்சு நான் எதையுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அச்சமின்மை, அந்த பயம் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா கயிறு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும்போது இருட்டுல நான் பாம்பை பாக்குறேன் அப்படின்னா அது தோற்ற மாத்திரமா தான் இருக்கே தவிர இருக்கிறது கயிறு மட்டும்தான் அப்படிங்கும்போது இங்க பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நான்.
ஓகேம்மா ஓகேம்மா. வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அது இன்னும் அழகர் இது வேற லெவல் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். No heaven, no hell, no liberation for the living. In short, consciousness is void. What more can be said? சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, ஜீவன் முக்தியும் இல்லை. இதை கூட ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. சுருக்கமாக சொன்னால் தூய விழிப்புணர்வு என்பது ஒரு சூனியமே அப்படிங்கிறத விட ஒரு வெறுமையே அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? அதாவது இது இந்த ரெண்டு ஏற்கனவே ஜீவன் முக்தி அப்படிங்கிறதெல்லாம் ஜீவன் முக்தனாக அவன் இருக்கும்போது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. அவன் சச்சிதானந்தமா ஆன பிறகு அவன் சச்சிதானந்தம் இருக்கேன் அவன் உணர மாட்டான். அப்போ அந்த ஜீவன் முக்திங்கிறது கூட அர்த்தமற்ற ஒரு சொல்லாக இருக்கும். ஜீவன் முக்தியை அடைந்தவனுக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டோம். அது கூட நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சொர்க்க நரகம் சொல்லவே வேணாம். அது மனதிற்குள் மாயைக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம். எண்ணங்களின் பின்னலிலே இருக்கின்ற விஷயம்தான் சொர்க்கம் நரகம். அது நீங்க இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள்ல இருக்கும் போதே நல்ல எண்ணங்களை வச்சிருந்தா சொர்க்கம், கெட்ட எண்ணங்களை வச்சிருந்தா நரகம்ன்ற மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க சொர்க்க லோகம் போனாலும் அதுவும் மாயைக்குட்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ஒட்டுமொத்த சொர்க்கம் நரகத்துக்கு நிறைய டெபினிஷன் ஞானேஸ்வரில் கொடுத்துருக்காங்க. நீ சொர்க்கத்துக்கே போனாலும் அங்கே உன் புண்ணியம் தீர்ந்த பிறகு ஓங்கி ஒரு மிதித்து கீழே தான் வர வேண்டியது இருக்கும் என்று சொல்லியிருப்பார். அப்ப அதனால அது சொர்க்கம் என்று பெயர் கொண்ட நரகம் என்று ஞானதேவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் நரகம்னு ஒன்று இருக்கா பண்ணா அப்படின்னா நரகம்ங்கிறதும் மாயைக்குட்பட்டுத்தான் இருக்கின்றதே தவிர உண்மையில் பிரம்மஸ்வரூபத்தில் ஏதாவது இருக்கான்னா இல்லை. அப்ப ஞானிக்கு என்ன இருக்கான்னு கேட்டா ஞானிக்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஜீவன் முக்தியும் இல்லை. ஏனென்றால் ஜீவன் முக்தன் ஆன பிறகு அங்கே ஜீவன் முக்தி என்ற பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஒரு ஞானி அப்படிங்கிறவன் சொர்க்கத்துக்கு ஏங்குவானா, நரகத்துக்கு ஏங்குவானா, ஜீவன் முக்திக்கு ஏங்குவானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தன்னில் தான் நிறைந்து விட்டான். சொர்க்கமாக தன் எண்ணங்களை கொண்டே உருவாக்க முடியும், நரகமாக தன் எண்ணங்களை கொண்டே உருவாக முடியும். இங்கே நானோ சொர்க்க நரகங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்றேன், தூய வஸ்துவாக இருக்கின்றேன் என்ற நிலையில் இருப்பவனுக்கு சொர்க்கம் நரகம் என்பது வெறும் மாயை, அதுவும் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை, எனது மாயையே என்ற அளவிற்கு மிக தெளிவாக இருக்கின்ற அவனுக்கு கண்டிப்பாக இந்த சொர்க்கம் நரகம் ஜீவன் முக்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? not a big thing to understand these things. இதுவே ஒரு பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம், பட் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன சொல்லிட்டாருன்னா, கான்சியஸ்னஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிரம்ம உணர்வு இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம உணர்வே கூட ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா ஒன்றுமில்லாத ஒன்று அப்படிங்கிறதுக்காக அது வந்து சூனியம்னு நீங்க எடுத்துக்கூடாது. சூனியம் அப்படிங்கிறது உணர்வே இல்லாத ஒரு ஜடம் மாதிரி கல்லு மாதிரி ஆயிடும். அப்படி அல்ல, ஒரு ஒன்றுமில்லாத ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? உதாரணமா நேத்து நாம சுதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன திங்க் பண்ற, ஏன்னா அவங்க பாவம் 24 ஹவர்ஸும் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. இப்ப மனசு ஓடும் இல்லையா, என்ன மாதிரி திங்கிங் வருது? குருநாதரையே நினைத்து கொண்டிருப்பேன், குருநாதரை தான் என்றால் எங்க போனாலும் குருநாதர் கிட்ட தான் போக போறோம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருப்பேன் என்ற விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கும் போது தவறல்ல. ஆனால் குருவை நினைப்பதன் நோக்கம் ஒன்னொன்று இருக்கிறது. குருவை நினைத்து கொண்டே இருப்பதல்ல நமது நோக்கம். குருவை நினைப்பதன் நோக்கமே எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு நினைக்கணும். ஏன் நினைக்கணும்னா, குரு ஒண்ணு சொல்லிக் கொடுப்பாரு, அந்த சொல்லிக் கொடுக்கறத ஃபாலோ பண்றதுக்காக நினைக்கணும். குரு என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா, இங்க எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான், பிரம்மணர்வு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா? சோ அந்த உணர்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்று குருநாதன் காட்டியறலினா. அப்ப நீ குருவை நினைச்சு அடுத்த செகண்ட் நீ எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி என்று ஒரு புதம்பை சித்தர்னு ஒருத்தர் பாடினாராம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்ட வெளின்னா என்ன? வெறுமைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாததுதான் இன்மைன்னு இருக்கும். சாரி, எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் உண்மையிலே இருக்குன்னு அர்த்தம். என்னையா சொல்ற? இல்லைங்கிறே, அப்புறம் அதுதான் இருக்குங்கிறே. அதுதான்டா பிரம்ம ரகசியம். பிரம்ம ரகசியம் என்பது என்ன? பிரம்ம உணர்வு. பிரம்ம உணர்வுன்னா
அது சுகமா இருக்குமா, துக்கமா இருக்குமா, பயமா இருக்குமா, கோபமா இருக்குமா? இல்லப்பா, எதுவுமே இல்லாமல் ஆனால் இருக்குமப்பா. அப்பா எதுவுமே இருக்காதுங்கிற, அப்புறம் இருக்குங்கிற, அப்படி தாண்டா. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் வே. தட் இஸ் தி பிரம்ம உணர்வு இல்லையா? ஸோ அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு அதை கூட டிஃபைன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க அந்த பிரம்ம உணர்வுன்னு சொன்னீங்களே, அது எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுக்கறது தான் அந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அது நீங்க வி ஷுட் நாட் கம்பேர் வித் தட் சுகம், ஹாப்பினஸ் அப்படிங்கிறதோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அதனால சொன்னேன் நான், ஆனந்தம்னு கூட உங்களால டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். அப்ப எப்படியா டிஃபைன் பண்ணுவேன்? டிஃபைன் பண்ண முடியாதுன்னு டிஃபைன் பண்ணிட்டேன்ல, அப்படித்தான். என்னதான் இது சொல்ல வர்ற? இப்ப பொதுவா ஒரு சிலர்கிட்ட சொல்லுவேன், அந்த ஏங்க நம்ம ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரை பார்த்து புரிஞ்சுக்கலாங்க. ஆனா பைத்தியக்காரனை எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he cannot live in one particular character. காலையில எப்படி இருப்பான், மத்தியானம் எப்படி இருப்பான், சாயந்தரம் எப்படி இருப்பான், இந்த நிமிஷம் எப்படி இருப்பான், அடுத்த நிமிஷம் எப்படி இருப்பான் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு பேர் பைத்தியம். he cannot be defined by a particular character. நல்லவன் கெட்டவன் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவன் பைத்தியம். சரியா? அப்போ அவனை எப்படிப்பா நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, சோ சிம்பிள். இவனை புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் அந்த புரிதல் இல்லையா? அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. இவன் யாருடா, இவன் யாருன்னு சொல்ல முடியாதுடா, இவன் எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னே சொல்ல முடியாதுடா, அவன் தாண்டா அவன். என்னடா சொல்ற? அவன் யாருன்னு கேட்டா அவன் யாருன்னே சொல்ல முடியாதுங்கிற. அவன் யாரு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுதான், அதான் சொல்லிட்டேன்ல, அதான்டா அவன். அவன் தான் காட்டிட்டேன்ல, அவன் யாருன்னு காட்டிட்டேன்ல. என்ன காட்டின நீ? இப்படி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு காட்டிட்டேன்ல, அதுதான் அவன். இப்படி அப்படின்னு சொன்னாதானே தெரியும், நீ அப்படி எப்படின்னு சொல்ல முடியாதுங்கிற. ஆடா அதை அப்படித்தான்டா புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லடா. அவன் பைத்தியக்காரன்டா. அவன் இப்படியும் இருக்க மாட்டான்டா, அப்படியும் இருக்க மாட்டான்டா. எப்ப எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாதுடா. ஸோ தேர்ஃபோர் இப்படித்தான்டா சொல்லணும். இப்போ பிரம்மத்துக்கு என்னங்க டெஃபினிஷன் கொடுக்குறது? இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ வி கேனாட் டிஃபைன் த பரபிரம்ம பிகாஸ் வெட்ட வேலி அப்படிங்கிறது. ஸோ பாருங்க அந்த விஷயமே பாருங்க. வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு. மெய்யினா என்னங்க? மெய்யின்னா உண்மையான இருப்புன்னு அர்த்தம். மெய்யின்னா சத்தியம்னு அர்த்தம். மெய்யின்னா பெர்மனண்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பயுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? அதுதான் மெய்யா? அந்த மெய் எப்படி இருக்கும்? வெட்ட வேலி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு. இப்ப மெய் எப்படி இருக்கும்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காதுங்கிற. மெய்ய காட்டுப்பா. வெட்ட வெளி மாதிரி இருக்கும். வெட்ட வெளி மாதிரி இருக்குமா? வெட்ட வெளியில, வெட்ட வெளியில என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காதுங்கிற. நீ என்னமோ மெய்ன்னு சொன்ன, அதுக்கு பேருதான் மெய். இருக்குங்கிற இல்லப்பா, அது என்னப்பா இருக்கும்? எதுவுமே இல்ல, இருக்காது. எதுவுமே இல்லாம இருக்குல்ல. எதுவுமே இல்லங்கிற, இருக்குங்கிற. இப்ப புரியுதா? சோ வாட் இஸ் தி பவர் ஆஃப் தட் பிரசன்டேஷன் ஆஃப் ஆத்மா? ஏன் வந்து பிரம்ம ரகசியம்ங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு? கஷ்டம்னு எல்லாம் இல்ல, நம்ம எண்ணங்களின் பின்னல்ல இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். சோ பரபிரம்ம உணர்வு என்பது எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, சூப்பர்ப் டெஃபினிஷன் அது ஒண்ணுதான். வெட்ட வெளி தன்னை மெய் என்று இருப்பவனே பரபிரம்ம சுரூபத்தில் இருக்கின்றான். நீங்க என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்றது? தூய விழிப்புணர்வுன்னு பேசிட்டு இருக்கிறதே வெறுமைதான்டா. அப்படின்னா மெய் மெய்ன்னு சொல்லிட்டு பிரம்ம உணர்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறதே அந்த வெட்ட வெளிதான்டா, வெறுமைதான்டா அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்குறாருங்க. ஸோ அப்போ ஃபைனலா நான் சுதா கிட்ட சொன்னது என்னன்னா, ஸோ ட்ரை டு ஃபீல் தட் ஐ ஆம் தி வெட்ட வெளி. வெட்ட வெளின்னா அதுக்காக வெட்ட வெளின்ற தாக்கம் இருக்க சொல்லல. எதுவுமே இல்லாமல் ஆனால் இருக்கின்றேன் என்று உணர்வதுதான் பிரம்ம உணர்வு. நீ குருவையே நினைத்துக் கொண்டிருப்பது கூட பிரம்ம உணர்வு அல்ல. ஆனால் குருவை நினைக்காமல் அந்த வெட்டவெளி உணர்வை அடைய முடியாது. அதனால் குருவை நினைக்காதே என்று நான் சொல்ல மாட்டேன். குருவை ஒவ்வொரு முறை நினைத்த கையோடு அவர் காட்டி கொடுத்த அந்த வெட்டவெளியையும் நீ உணர முயற்சி செய். ஏன்னா குருவை நீ நினைக்கிறதுக்கு காரணமே அந்த வெட்டவெளியே நான் என்று உணர்வதற்காகத்தானே. உண்மையான பிரம்ம உணர்வு என்று இருப்பதே அந்த எண்ணங்களை கடந்திருப்பது தானே, எண்ணங்களை நிறுத்துவது தானே. இப்ப இது எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லட்டுமா? நீ எண்ணங்கள் இல்லாம இருந்தது அண்டா வெட்டவெளி. டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அதுதான்டா வெட்டவெளி. சோ உண்மையான மெய்யுணர்வு எங்கெங்க இருக்கு? அதான் டீப் ஸ்லீப்ல இருக்குல்ல. டீப் ஸ்லீப்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அதுதான் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம இருக்கு என்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இன் தட் வே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? இதை ஏன் சொல்றாரு? என்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மனசை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத அவர் எப்படியோ அவர் சொல்லி பார்க்கிறார். சரியா? பிரம்ம உணர்வுங்கிறதே
எதுவும் இல்லாத வெட்டவெளி அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? மனசை ஓட்டாதேன்னு புரிஞ்சுக்கணும். நீ பிரம்ம உணர்வுல இருக்கணும்னா நீ மனசை நிறுத்தணும்னு புரிஞ்சுக்கணும். மனசை யூஸ் பண்ணாதேன்னு புரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணு சரணாகதி செய்து உன் மனசை யூஸ் பண்ணாம இரு, இல்லைன்னா நான் பிரம்மம் என்று உணர்ந்து விட்டு நீ விட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் டேக் ஓவர் பண்ணிக்க போறான். ஸோ தேர் ஃபோர் அல்டிமேட்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் திங்க் எனிதிங் அட் ஆல். இமேஜின் பண்ணி பாருங்க, வாட் அ கைண்ட் ஆஃப் லைஃப் இட் இஸ். சும்மா இருக்க சொல்றான்டா. சும்மா நான் மனசுலயே சும்மா இருக்குது. மனசே சும்மா ஆயிடுச்சுன்னா அப்புறம் உடம்பு எங்க? மனசோட இயக்கத்துல தானே உடம்பு இயங்கிட்டு இருக்கு. மனசே சும்மா ஆயிடுச்சுன்னா அப்போ உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க பண்ணுவீங்க செய்வீங்க எல்லாமே ஈஸ்வரன் அருளால் இறைவன் இயக்கட்டும் என்று நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அல்டிமேட்லி நான் என்ன செய்யணும்? வெட்ட வெளியை மெய் என்று புரிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ ஒண்ணும் செய்யாம இருக்கணும், அவ்வளவுதான்டா. ஏன்னா ஒண்ணு செய்யாம இருக்கிறது தான்டா வெட்ட வெளி. நீ ஒண்ணு செய்யாம இருந்தேன்டா அதுதான்டா மெய்யின்னு ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் என்ற ஒரு விஷயத்தை தான் மிக அற்புதமாக இந்த ஸ்லோகம் சொல்லுவதாக நான் உணர்கின்றேன். புரியுதா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரம்மனூர்ல இருக்க முடியாது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இதுவே ஒரு பெரிய லாக்கா போயிடும் என்றும் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. சோ இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டியிருக்கின்றது? வெட்ட வெளின்னு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்னடா சொல்றதுக்கு இருக்கு? இது வெட்ட வெளின்னு காட்டாம நான் வேற ஏதாவது உலகத்தை காட்டினேன்னு வச்சுக்கோயேன். உதாரணமா ஒரு கண்ணன் அப்படின்னு காட்டி இந்த உருவத்துல புல்லாங்குழல் வச்சிட்டு இருப்பான் அப்படின்னு காட்டினேன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏங்க அவன் எப்படி இருங்க? அவன் இந்த சுச்சுவேஷன்ல எப்படிங்க நடந்துப்பான்? அவன் அந்த சுச்சுவேஷன்ல எப்படிங்க நடந்துப்பான்? அவன் யாருங்க? அவன் எப்படி இருப்பாங்க? அவனுடைய அவன் அழக சொல்லுங்க, அவனோட குணத்தை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ? வெட்ட வெளியே மெய்ன்னு சொல்லிட்டேன். நீ என்ன கொஸ்டினை கேட்ப இப்போ? ஏங்க அந்த வெட்ட வெளி எப்படி இருக்கும்? அப்படி லூசு, வெட்ட வெளின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் வெட்ட வெளி எப்படி இருக்குன்னு கேட்டா இல்லாம இருக்குன்னு புரியுதுல உனக்கு? வெட்ட வெளி எப்படி இருக்கும்னா அது இல்ல, ஆனா இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். There cannot be, அதாவது we cannot give any more definition after that அப்படிங்கிறேன் நான். இதற்கு மேல என்ன சொல்ல வேண்டி இருக்கின்றது? How could we talk something more on this? வேற என்னப்பா பேச முடியும் என்னால? நீயும் கேள்வி கேட்க முடியாது, என்னாலையும் பதில் சொல்ல முடியாது. So the ultimate final answer is to understand that the வெட்டவெளி is you. You are that வெட்டவெளி. வெட்டவெளியே மெய் என்று உணர்வதே அந்த ஒரு விஷயத்தின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த அற்புதமான ஸ்லோகம் அமையப்பட்டதாக நான் காண்கின்றேன். புரிந்ததா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். புரிஞ்சதுண்ணா. சோ வெட்டவெளி தியானம் என்றே சிலர் பயில்வார்கள். அதாவது அந்த மனதை நிறுத்துவதற்குண்டான ஒரு இன்டைரக்டான முயற்சி. தன்னை ஒரு உருவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அந்த உருவம் எல்லாம் மறந்து, உலகை எல்லாம் மறந்து, இந்த எதுவுமே இல்லை, அந்த வெட்டவெளி மட்டுமே இருப்பதாக நினைத்து அந்த வெட்டவெளியே அவர்கள் முதலில் மனக்கண் கொண்டுதான் அவர்கள் நினைத்தாலும் கூட ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனசு நின்றுடும் என்று சொல்லப்படுவதுதான் வெட்டவெளி தியானம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஸோ அல்டிமேட்லி அதுதான் உண்மை, அதுதான் மெய் என்று உணர்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயமாக அது இருக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பா நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் இன்ஃபேக்ட் நானும் கூட மெடிடேஷன்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்றது உண்டு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நேற்று சுதா கிட்ட அதை தான் ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருந்தேன். ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய எசன்ஸ் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதை நம்மால் மிக தெளிவாக உணர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இன்னைக்கு நான் போகணும், 1/2 hour ஆயிடுச்சு.